இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாசித்த வேத பகுதி உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம். ரொம்ப ஒரு அழகான ஒரு பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்பதாக மோசே கர்த்தரிடமாய் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஜனங்களிடத்துல சொல்லுகிற ஒரு பகுதியாக நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே போவதற்கு முன்பதாக தேவனுடைய ஜனத்திடத்துல ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க நாம் பார்க்கும்போது முதல் வசனத்திலேயே நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கிறது, சாபம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆசீர்வாதமும் சாபமும் இந்த காரியங்கள் நம்மிடத்துல எப்பொழுது வரும்? ஆசீர்வாதங்களும் சாபங்களும் எப்பொழுது நம்மிடத்துல வரும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் ருசி பார்க்க முடியாதபடிக்கு பல காரியங்கள் நமக்கு தடையாகவே காணப்படுகிறது. அப்ப அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அப்ப ஆசீர்வாதம், சாபம், ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை திருப்புவோம் என்றால் 6வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். அப்ப சாபம் தேசத்தை பட்சிக்கிறதுனாலே எப்படி ஜனங்கள் பட்சிக்கப்படுகிறார்கள், எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் ஜனங்கள் சூறையாடப்படுகிறார்கள், இன்றைக்கு தேசத்துல காணப்படுகிற ஒரு நிலை தான் நாம் இங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மிக தெளிவாக சூழ்நிலைகளை நமக்கு அமைத்து தருகிறார். நாம் எப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கிறது, சாபம் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சாபத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய? நாம் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒன்றும் செய்யாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது கூடவே. செய்ய வேண்டியது செய்யலன்னா சாபம் தானா வந்துடுது. செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளே தேவனுடைய கோபாக்கினை கடந்து வருகிறதா இருக்கிறது. உதாரணமாக யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். சாபத்தீடானது ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலகம் பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எங்க இது நடக்கிற காரியம், எங்கே காணப்பட்ட காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உபாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொண்டு நான் உனக்கு
கற்பிக்கிறேன் தேவனாய கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். இப்ப சபிக்கப்பட்ட பொருள் இருந்தா என்ன நடக்கும்? சபிக்கப்பட்ட பொருள் உன் கையில் இருக்க வேண்டாம். நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரும்போது கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்கிறார், கர்த்தர் உனக்கு இறங்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல சபிக்கப்பட்ட பொருள் என்ன செய்கிறது நம்மை? இங்க யோசுவாவின் புத்தகத்துல நாம் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 20 இருந்து வாசிப்போம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். மெய்யாகவே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி இங்க சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகான் என்ன பாவம் செய்தான்? ஆண்டவர் சொன்னாரு, நீ போற தேசத்துல நீ சங்கரிக்கிற பட்டணத்துல எந்த பொருளையும் தொற்றாத, எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும்? தீக்கடக்க பண்ணணும், எல்லாத்தையும் எரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? கீழே பாருங்க 21வது வசனத்துல, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் ஒரு பாபிலோன சால்வையை பார்த்துட்டா அவன் கண்களின் இச்சை. சால்வை அப்படியே அழகா இருந்தவன, ஐயோ அதை நம்ம எடுத்துக்கலாமே, நாம் எடுத்துக்கொள்ளலாமே என்கிற ஒரு காரியம் அங்கே வருகிறது. அவன் அதை எடுத்துக்கொண்டான். அடுத்து 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. இப்ப சபிக்கப்பட்ட பொருள் என்னிடத்துல காணப்படும் போது அது எனக்கு மாத்திரமல்ல, என்னோடு கூட இருக்கிற யாவருக்கும் அது சாபமா இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஆயி பட்டணத்திற்கு போகும்போது அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். எரிகோவிலே எடுக்க வேண்டாம் என்று சொன்ன பொருளை இவர்கள் எடுத்தபடினாலே, ஆகான் எடுத்தபடினாலே அங்கே என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்குகிறார்கள். உடனே யோசுவா ஆண்டவரிடமாய் பேசி சீட்டு போட்டு ஆகானுடைய பெயருக்கு அந்த சீட்டு விழுந்த உடனே ஆகான் அந்த இடத்துல அறிக்கை செய்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அறிக்கை செய்தான். எப்ப அறிக்கை செய்தான்? தண்டனை எல்லாம் வந்த பிறகு. ஜனங்கள் பின்வாங்கிறார்கள். கேட்டப்பையும் சொல்லலாம சீட்டு போட்டு அவன் பேருக்கு விழுந்த பிறகு அவன் சொல்லுகிறான், அறிக்கை செய்கிறான். ஆக உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி கூடாரத்திலிருந்து அவன் யாவற்றையும் எடுத்து வந்து பாளையத்திற்கு புறம்பே போட்டு 25வது வசனம், அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். பாருங்க, சாபத்தீடான பொருளை எடுத்ததனுடைய தண்டனை. சாபத்தீடான பொருளை நாம் எடுக்கும் போது அங்கே என்ன தண்டனை வருகிறது? கற்களினால் அவர்கள் மீது கல் எறியப்பட்டது. அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள். அங்கே கற்குவியல் குவிக்கப்படுகிறது. அவர்கள் மேல கற்குவியலானது குவிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்நாள் வரைக்கும் அது
ஆகோர் பள்ளத்தாக்கு என்று சொல்லி அழைக்கப்படும்படியாக அவர்களுக்கு ஜனங்களுக்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் வேதத்துல வாசிக்கும் போது மிக தெளிவான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கிறார்? நீங்கள் சாபத்தீடானதை ஒருபோதும் உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், உங்களுடைய வீட்டிற்குள்ளே அதை நீங்கள் வைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார். இச்சிக்க வேண்டாம். அப்ப சாபத்தீடானது வரும்போது சாபம் நம்முடைய தலை மீது நிற்கிறது. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி மீதும் அது இருக்கிறது. நம்முடைய சந்ததி மீதும் அது இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தாருக்கு அது ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறதா இருக்கிறது. குடும்பத்துல ஏன் நிறைய நேரங்கள் ஆசீர்வாதத்தை நாம் காண முடியவில்லை? இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாம் ஆசீர்வாதத்தை காண முடியாமல் போகிறது. பிரியமானவர்களே, இன்னும் நாம ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தோம்னா, லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஏன் கொலை செய்யப்பட வேண்டும்? அது சாபம். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது கற்பனை. இந்த கற்பனையை மீறி நாம் தகப்பனையும் தாயையும் தூஷித்தால், தகப்பனையும் தாயையும் நாம் சபித்தால், அந்த இரத்தப்பழி அவன் மீது. இப்ப என்ன ஆகுதுன்னா, தகப்பன் தாய் அவங்க காரியங்கள் முடிஞ்சு போயிருது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை 1000 தலைமுறைக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஆனால் சாபத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இடத்துல நடக்குது. அதுதான் பிரியமானவர்களே, தாயும் தகப்பனையும் நாம் சபித்தால் சாபம் நம்ம மேல இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தோம், சாபத்தீடான தேவனுடைய கற்பனைக்கு இடங்க சாபத்தீடான பொருள் ஏதேனும் நம்மிடத்துல காணப்படும் என்றால் அந்த பொருள் நிமித்தம் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அழிவு உண்டு. அடுத்தது இங்க பார்த்தோம், தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ண வேண்டிய இடத்துல கனம் பண்ணாமல் போவோமே என்றால் அந்த இடத்திலேயும் இரத்தப்பழி நம் மீது இருக்கிறது. எத்தனை பேர் தகப்பனையும் தாயையும் கனம் பண்றோம்? என்னையும் சேர்த்த வசனம் எனக்கும் தான். எத்தனை பேர் நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறோம்? அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்கிறோமா? இல்ல இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம வழியில போறோமா? பிள்ளைகள், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எந்த விதத்துல பெற்றோரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? ஏன் கனம் பண்ண முடியாமல் இருக்கிறது? கனம் பண்ண முடியாமல் அவர்களுக்கு தடையா இருப்பது என்ன? வேதத்தை அறியாம. முக்கிய காரணம் வேதத்தை அறியாம. இப்ப வேதத்தை படித்து வேத வசனத்தின்படி நாம் வாழும்போது, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து பிள்ளைகள் அதன் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கை அமைக்கும் போது அங்க என்ன நடக்கிறது? பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும் என்கிற காரியம் சொல்லித்தரமா? சாபம் வந்துரும்பா, நீ பெற்றோரை மதித்து நட, தூஷிக்காமல் நீ நட. பெற்றோருடைய காரியத்துக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவனை கனம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கு சாபம் வந்துடும். ஐயோ, அந்த வாக்குலாம் சொல்லாதீங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்றான். வசனத்துல இருக்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்காததுனால என்ன ஆகிறது? பிள்ளைகள் அறியாமலே காரியங்களை செய்கிறவர்களாய் போய்விடுகிறார்கள். அறியாமலே போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லிக் கொடுக்காதபடினால பிள்ளைகள் சாபத்திற்குள்ளாகிறார்கள்.
நாம நினைச்சுக்கிறோம் என் பிள்ளை அழகா பேசுறான், அழகா பேசல, சாபத்திற்குள்ளாக பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விட வேண்டாம் பிரியமானவர்களே. பெற்றோரை கனப்படுத்தாத பிள்ளைகள் சாபத்திற்குள்ளாகிறார்கள். அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். அவனுடைய ரத்தப்படி அவன் மேல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி ரத்தப்படி எங்க காணப்பட்டது? காயின். ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இங்கே நாம் பார்க்கிறோம், உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள இந்த பூமியானது தன் வாயை திறந்திருப்பதனாலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சாபம் எங்கே வருகிறது? சாபம் எங்கே வருகிறது? கொலை, பொறாமையினாலே கொலை, பொறாமையினாலே அந்த இடத்துல கொலை உண்டாகிறது. கொலை பண்ணப்படும்படியாக அவனுடைய இருதயம், அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. அங்கே சபிக்கப்பட்டிருப்பாய் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாவிட்டால் சாபம் வருகிறது. பொருட்களை ஆண்டவர் சாபத்தீடான பொருள் என்று சொல்லி சொன்னதை அடுத்தவனுடைய பொருள் நம்மிடத்துல காணப்படும் என்றால் நாம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி சொல்லுகிறது. அடுத்தது இந்த இடத்துல கொலை பண்ணுகிறவன், பொறாமையினாலே மற்றவருடைய பெயரை நாம் அழிக்கிறோம் என்றால் அந்த இடத்துல நாம் சபிக்கப்படுவர்களாய் காணப்படுகிறோம். தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் போது உபாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இங்கே நம்ம பார்க்கிறோம், யாதொரு விக்கிரகத்தை நமக்கென்று உருவாக்கி வைப்போமே என்றால், நமக்குள்ளே விக்கிரகம் காணப்படும் என்றால், தேவனுக்கு விரோதமான காரியம், தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட ஒரு பொருளோ உலகத்தின் காரியமோ அங்கே இருக்கும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் உலகத்திலே காணப்படுகிற காரியத்திற்கு கொடுத்தோமே என்றால் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்குரிய காரியத்துல எனக்குரிய இடத்தை நீ கொடு, எனக்குரிய காரியத்தில் நீ எனக்குரிய இடத்தை கொடு. ஏனென்றால் நாம் தொடர்ச்சியாக இந்த ஆண்டில் நாம் தியானித்து வருகிறோம், கர்த்தர் தேவன், நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். இந்த இடத்துல 9ஆம் வசனத்தில் 27:9 நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமானாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமானாய். எப்படி ஜனமாவாய்? கர்த்தரை தேவனாக நீ கொண்டிருக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ ஜனமாக முடியும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறும் போது நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜனமாய் இருக்க முடியும். தேவனாய கர்த்தரிடத்தில் நீ ஜனமாய் இருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யாமல் இரு. வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உன்னிடத்திலே நீ வைத்திராதே. விக்கிரகத்துக்கு இணையான பொருளாசை உன்னிடத்திலே நீ வைக்காதே. விக்கிரகத்துக்கு இணையான உலகத்தின் காரியங்களை நீ மேல் நிறுத்தாதே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, விக்கிரகம் இருக்க வேண்டிய இடத்துல விக்கிரகம் விட்டுறோம், தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தேவனுக்குரிய மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். அப்ப தேவனுக்குரியவர்களாய் நாம் இருக்கும்போது, தேவனுக்குரிய ஜனமாய் நாம் இருக்கும்போது உலகத்தோடு கூட என்ன சம்பந்தம் இருக்கிறது? உலகத்தோடு கூட என்ன சம்பந்தம் இருக்கிறது? விக்கிரகங்களோடு கூட எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் நமக்கு இந்த இடத்துல மிக தெளிவாக கொடுக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய ஜனமாய்
செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் சாபத்தீடான பொருள் ஒன்றும் மற்றவர்களுடைய பொருள் ஒன்றும் என்னிடத்திலே நான் வைத்திருக்க கூடாது. அடுத்தது பாருங்க 16வது வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் ஏற்கனவே சொன்னேன், லேவியராகமத்தின் புத்தகத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் என் தகப்பனையும் தாயையும் நான் கனம் பண்ண வேண்டும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனையை நான் மீறும் போது நான் சபிக்கப்பட்டவனாக காணப்படுகிறேன். இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது பாருங்க 17வது வசனம். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, நம்ம வீடு கட்ட இடம் வாங்கி இருப்போம் அல்லது விவசாயம் செய்யறதுக்கான இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல எல்லைக்குறி கல் இருக்கும், எல்லை கல் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கல் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த கல்லானது மாற்றப்படுமே ஆனால் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். கல்லானது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு மாற்றப்படுமே ஆனால் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்னென்ன காரியத்தில் எச்சரிக்கை கொடுக்கிறார்? ரொம்ப கவனமா நாம சிந்திக்க வேண்டும். நான் சபிக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் ருசி பார்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக நான் நிலை நிற்க வேண்டும் என்றால் நான் என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது? விக்கிரகங்களை எனக்குள்ளே கொள்ளக்கூடாது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். பிறனுடைய எல்லைக்குறியை நான் மாற்றி போடக்கூடாது, ஒற்றி போடக்கூடாது. அதை ஒட்டி கூட நீ போடாத, கொஞ்சம் இடம் விடு, கேப் விடு, நீ விட்டு விடு. முடியுதா? 6 அடி போனா பரவாயில்ல, 1 அடி போனா, 1 அடி நீளத்துக்கு ரொம்ப தூரம் போகுது, என்ன பண்றது? சர்வேர் ஐயா தலையாட்டார் வேகமா. வேதம் சொல்லுகிறது, நீ உற்று, அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறான், உனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கும். நீ விடலனா சாபம் எங்க வந்து நமக்குள்ள வந்து, சாபம் நமக்குள்ள வந்து நிற்குது. ஏன் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை? ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்லை? ஏன் பிரச்சனைகள்? உற்றார் உறவினர்களோடு ஏன் பிரச்சனைகள் வருகிறது? சபிக்கப்பட்ட காரியம் நமக்குள்ளே காணப்படுவதனாலே சாபம் என்றென்றைக்கு நம் வீட்டில் வாசப்படியில படுத்திருக்கும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. சபிக்கப்பட்டவர்களாய் நாம் கடந்து செல்லாதபடிக்கு பாதுகாக்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு தொடர்ச்சியாக சொல்லுகிறார். பிறனுடைய எல்லைக்குறியை நீ ஒற்றி போடாத, நீ ஒற்றி போடாத, நீ மாற்றி போடு, நீ தள்ளி போடு, அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்தது 18வது குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். குருடனை வழிதப்ப, பார்வை இல்லாத நபரை வழிதப்பி போக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிரியமானவர்கள், இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பிசிக்கலா பார்வை இழந்தவர்கள் மட்டுமல்ல, தவறான வழியிலே ஒருவனை நடத்துகிறவனும் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஸ்பிரிச்சுவல் நேச்சர், not only physical. பார்வை இல்லாத நபரை நாம் வழிதப்பி கொண்டு போனோம்னா சாபம் நம்மோடு கூட இருக்கிறது. அதே சமயம் மிக முக்கியமான காரியம், தவறான பாதையிலே நாம் ஒருவனை வழி நடத்துகிறோம் என்றால், தெரிந்திருந்து தவறான பாதையிலே ஒருவனை வழி நடத்தும் போது சாபம் நமக்குள்ளே நிற்கிறதா இருக்கிறது, சாபம் வாசற்படியிலே படுத்திருக்கிறதா இருக்கிறது. மார்ச் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பாஸ்டர் சொல்லி முடிப்பாருன்னு பார்த்தா ஒரே சாபத்தை பத்தியா சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நம்மிடத்துல காணப்படக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இதை நீ செய்யாது இருக்கும் போது உனக்குள்ளே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஏன் எனக்குள்ள ஆசீர்வாதம் தங்கி இல்ல? ஏன் எனக்குள்ள சமாதானம் இல்ல? ஏன் எனக்குள்ள
சந்தோஷம் இல்ல. சாபத்தீடானது எனக்குள்ள இருக்குது, சாபம் எனக்குள்ள இருக்குது. இந்த சாபத்தை நான் நீக்கி போடும்போது எனக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆசீர்வாதம் கடந்து வருகிறதா இருக்கிறது. ஆசீர்வாதத்தினாலே நான் நிரப்பப்படுகிறவனா இருக்கு. அதுதான் நம்ம வாசிச்ச ஆரம்பத்துல. இந்த காரிய சாபமும் ஆசீர்வாதமும் உனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. உன் இருதயத்தை கர்த்தரிடமாய் திருப்பி. ஏறக்குறைய இப்ப 19 நாட்கள் நான் வந்து வசனம் தொடர்ச்சியாக போட்டுட்டு இருக்கேன். 16 நாட்கள் வீக் டேஸ், 3வது ஞாயிற்றுக்கிழமை. இதை நான் வரிசையா எத்தனை பேர் படிச்சு பாத்தீங்க? உண்மையாலும் படிச்சு பாத்தீங்க? 1 2 3 4 5 பரவாயில்ல, ஒரு 7 8 பேர் 10 பேர் இருக்கிறீங்க. வெரி குட். இதை எதுக்காக இந்த வசனத்தை போடுறேன்? அட்லீஸ்ட் இந்த 40 நாள் ஏன் முன்னோர்கள் இந்த 40 நாட்கள் 2 நாட்கள் வச்சாங்க? இதுதான். அட்லீஸ்ட் இந்த 40 நாள்லயாவது மனம் திரும்புப்பா. நீ மனம் திரும்பி கர்த்தரிடமாய் நீ சே. நான் உட்கார்ந்து வசனத்தை தேடி அந்த வசனத்தை வந்து ஜெபம் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்காவது அது பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் போடுவேன். எல்லாத்தையும் வரிசையா டெலீட் பண்றது போல எல்லாத்தையும் நிறைய பேர் டெலீட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா அறியாத இடத்துல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி இந்த வசனம் எனக்கு கிடைச்சது நீங்க தான் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு அது பிரயோஜனமா இருந்தது. வெகு தூரத்துல ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து போன் வருது. கர்த்தருடைய வார்த்தை இடம் முக்கியம் அல்ல, எங்க இருக்கிற ஜனத்தையும் இருதயத்தையும் துளைக்கிறதா எது இருக்கிறது, ஊடுருவி பாயக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. மனம் திரும்பி கர்த்தரிடமாய் சேரும் போது நான் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பேன். என்னோடு கூட இருக்கிற நீங்கள் எல்லாரும், என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுவதற்கு எந்த விதத்திலும் தடையாய் நான் இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டியது நான் சொல்ல. எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதே போல நான் சொல்ல வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து முறையாக. நான் வேற ஏதாவது படிக்கிறதா இங்க? என் வாழ்க்கை ஏதாவது இங்க சொல்றேன்னா? என்னுடைய சொந்த கதை ஏதாவது சொல்றேன்னா? உலகத்தின் கதை ஏதாவது நான் இங்க சொல்றேன்னா? எதுவுமே இல்லை. வேதத்தில் இருக்கிறத அப்படியே நான் படித்து காட்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழி தப்பி ஒருவனை போக செய்தால் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். வழி தப்பி போக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். தாயின் தகப்பனையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். விக்கிரகத்தை கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தீட்டான காரியத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். பரதேசி, திக்கற்றவன், விதவை. ஏன் இது 3 மட்டும் சொல்லியிருக்காங்க? மத்தவன் காசு இருக்கிறவன் எப்படியாவது காசு கொடுத்து நியாயத்தை தன் பக்கம் வாங்கிடுவான். இவர்களுக்கு ஆட்களும் இல்ல, உதவி செய்ய ஆட்களும் இல்ல. விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய ஆட்கள் இல்ல, பணம் செலவு பண்ண காசு பணமும் இல்ல. அவர்களுடைய நியாயத்தை நீ புரட்டினால் நீயும் உன் சந்ததியும் சபிக்கப்பட்டதா இருக்கிறீர்கள். புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, ரொம்ப கவனமா நாம சிந்திக்கிறோம். அடுத்தவன் நியாயத்தை புரட்டுகிறானா? கவலைப்படாதீங்க. சாபம் அவனுடைய வாசற்படியில் படுத்தும். சாபம் அவனுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். நீ அதை பத்தி கவலைப்படாத. உனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ அதை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை ஒருபோதும் நீ கெடுத்துக் கொள்ளாமல் இரு. அவனுடைய வாசப்படியில் சாபம் படுத்திருக்கும். நீ இருக்க வேண்டிய இடத்துல இரு. தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையுடைய நியாயத்தை புரட்டாமல் நீ நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்த 4 வசனங்கள் 20 இருந்து நம்ம 23 வரைக்கும் பார்த்தோம் என்றால், ஒன்னு வாசிங்க, 20 மட்டும். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் திறந்தபடியினாலே அவன் சபிக்கப்பட்டவன். விபச்சாரம் செய்வது, விபச்சாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாதொரு மிருகத்தோடு நீ வந்து புணரக்கூடாது. மனிதனும் இன்னைக்கு ஓரின சேர்க்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சபிக்கப்பட்ட காரியம்.
விபச்சாரம் செய்யக்கூடாது, தன் தகப்பனுக்காக தாய்க்காக உள்ள குமார்த்தி தன் சகோதரியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியத்துல நாம் விலகி இருக்க வேண்டுமோ அந்தந்த காரியத்திற்கு விலகி இருக்க வேண்டும். விபச்சார காரியங்களுக்கு விலகி நிற்க வேண்டும். விபச்சார காரியங்களுக்கு விலகி நிற்கவில்லை என்றால் சாபம் நம்முடைய வாசற்படியில் படுக்கிறது, நாம் சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது 24, ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காயின் ஆபேல் காரியத்துல. கொலை செய்கிறவன் ஒளிப்பிடத்துல, தனிமையான இடத்துல மறைமுகமாக யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு காரியங்களை செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்தது குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி, குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். குற்றம் இல்லாதவனை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதான் பரிதானம் வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது அவங்க நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு அவன் குற்றவாளியே இருக்க மாட்டான், ஆனா அவன்தான் குற்றவாளி என்று சொல்லி பொய்யாக நாம் தீர்ப்பது நமக்கு என்னத்தை கொடுக்குது? சாபத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. சாபத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பொய்யாக ஒருவனை குற்றவாளியாக தீர்ப்பது, கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குவது சாபத்துக்குள்ளாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன்னா அந்த காலகட்டத்துல குற்றவாளி என்று சொல்லி 2 சாட்சிகள் சொல்லப்படும் போது அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். கல்லெறிந்து கொல்லப்படுவதற்காக 2 சாட்சிகளை உருவாக்கி அந்த இடத்துல கொண்டு வந்து சாட்சிகளை நிறுத்துவார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது சாட்சிகளை தேடினார்கள், பொய் சாட்சிகளை தேடினார்கள். பொய் சாட்சிகளை தேடி 2 பேர்த்த கொண்டு வந்து நிறுத்தினாங்க. என்ன? 3 நாள்ல ஆலயத்தை இடித்து கட்டுவேன்னு சொன்னா, தேவ தூஷணம் சொன்னா, தவறான காரியம். பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக. பொய் சாட்சி கொலைக்கு சமமாய் இருக்கிறது. அது மற்றவரை கொலை செய்ய காரணமாய் இருக்கிறது. ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லப்படும் குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். இன்னும் 2 காரியங்களை பார்த்து கடைசியா நாம் வருவோம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். பாருங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டா என்ன இருக்குது? சாபம். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்றது என்னையே எல்லாம் குறைச்சு பாக்குறீங்க. வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் எப்படிப்பட்ட நிலையில சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறேன்? மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு நான் விழுந்து போகிறவனாய் காணப்படுகிறேனா? சாபத்துல விழுந்து போகிறவனாய் காணப்படுகிறேனா? அப்படிப்பட்ட மனிதன் கர்த்தரை விட்டு விலகுகிறவனாய் இருக்கிறான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுகிறவனாய் இருக்கிறான். அவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். 27:16. சரி, எரேமியா 48:10. எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன், அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். இப்ப ஏன் இந்த காரியத்தை சொல்லப்படுகிறது? இங்க கர்த்தருடைய வேலையை அதற்குரிய முக்கியத்துவத்தோடு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்குரிய முக்கியத்துவம் இல்லாமல் செய்யும் போது நாம் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். அதனாலதான் ஆசீர்வாதம் வீட்டுல தங்க மாட்டோம். அதனாலதான் வீட்டுல சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது. ஏன்? கர்த்தருக்குரிய நாளை கர்த்தருக்குரிய முறையில பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க வேண்டும்.
அப்ப கர்த்தருக்குரிய காரியத்தை முறையாக நாம் ஆசரிக்க விட்டால் நமக்கு என்ன வருது? சாபம் வருதுன்னு சொல்லுது. நாம் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்னு சொல்லுது. பிரியமானவர்களே, இந்த சாபம் உனக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் நான் எச்சரிப்பு கொடுக்கிறேன். திரும்பு, கர்த்தரிடமாய் நீ திரும்பு. இந்த சாபம் உன்னை அண்டிக் கொள்ளக்கூடாது. சாபம் உன் வாசற்படியில் படுத்திருக்க கூடாது. எச்சரிப்பு. ஆண்டவர் சொல்ற எச்சரிப்பு தான் இங்க சொல்ற. உபாகமத்தின் புத்தகத்துல மோசேயின் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை எச்சரிக்கிறார். நீ போகிற தேசத்துல இப்படி நீ இரு. உனக்கு நான் கொடுத்திருக்கிற தேசத்துல நீ இப்படி இரு, இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய நிமித்தமாய், ஆண்டவர் நிமித்தமாய் செய்ய வேண்டிய வேலையை முறையாக நாம் செய்யவில்லை என்றால் சாபம் நமக்குள்ளே கடந்து வருகிறதாக இருக்கிறது. மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஏன் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கூடாதபடிக்கு தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் கர்த்தரை வஞ்சிக்கிறபடினாலே சபிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்குரிய காரியத்தை நாம் தேவனுக்கு செலுத்தும் போது சாபம் நம்முடைய வாசற்படியில் இருக்காது. தேவனுக்குரிய காரியத்தை நாம் முறையாக தேவனுக்கு என்று செலுத்தாத போது சாபம் வாசற்படியில படுத்திருக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். கர்த்தரே என் தேவன், நான் அவருடைய ஜனம் என்று சொல்லி என்னுடைய அடையாளத்தை நான் வெளிப்படுத்தும் போது நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன். வேதமும் கிறிஸ்துவும் என்னுடைய அடையாளமாய் வெளியே காணப்படுகிறது என்று சொல்லி நான் சொல்லும் போது நான் சபிக்கப்பட்டவனாய் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் அதை தான் வெறுக்கிறார். சாபம் உன் வாசற்படியில் படுத்திருக்கிறதா இருக்கிறது. ஆகவே சபிக்கப்பட்டவர்களாய் இராதபடிக்கு, தேவனை வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தரிடமாய் நாம் திரும்புவோம். உபாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். இந்த வார்த்தைகளின்படி, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளின்படி நீ நடவாமல் இருந்தால் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்றால் சாபம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அது வருகிறதா இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் உள்ளே செல்லும் போது, தேசத்திற்குள்ளே கடந்து செல்லும் போது அங்கே 2 மலைகள் காணப்படும். உங்களுடைய மேப் அப்படியே பின்னாடி போங்க, மேப்பை திருப்புங்க. 3வது மேப்ல இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் இருக்கா? 2வது மேப் இஸ்ரவேல் தேசத்தாருடைய கோத்திரத்தாரின் தேசப்படம் இருக்கா? மேப்ல இருக்கா இல்லைங்களா? இருக்குன்னு சொன்னாதானே நான் அடுத்தது சொல்றதுக்கு. நீங்க மேப் பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது வேதாகமும் ஆதியாகமத்துல புத்தகங்களுடைய வரிசை எண்கள்ல தொடங்கி மேப்ல தான் முடியுது. மேப் பார்க்கலன்னா நமக்கு வசனம் புரியாது. இங்க பாருங்க, நடுவுல ஏபேல் கர்சீம் 2 இருக்குதா? ஏபால் கர்சீம், அதாவது நம்பர் 11 போட்டிருக்கிறதுக்கு மேல சென்டர்ல யோர்தான் நதிக்கு உள்ள இருக்குதா இல்லையா? பாத்துட்டீங்களா? சென்ட்ரல்லயே இருக்குது. கர்சீம், ஏபால் பாத்துட்டீங்களா இல்ல? யாராவது பார்க்காதவங்க இருக்கீங்களா? பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்க, எங்கன்னு சொல்லி காட்டு. கர்சீம், ஏபால் 2 இருக்கா? பாத்துக்குப்பா. ரைட், ஓகே. இப்ப இந்த மலை பார்த்துட்டீங்கல்ல, இப்ப வசனத்துக்கு வாங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம்
12வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சீம் மலை பாத்துட்டீங்களா? அந்த மலை எங்க இருக்குன்னு? கெர்சீம் மலையில சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்ற கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இப்ப கோத்திரங்களா பிரிச்சிங்க நீங்க. கோத்திரங்களாக 12 கோத்திரங்கள்ல நான் சொல்ற இந்த கோத்திரங்கள்லாம் இந்த சைடு நின்னுங்க. சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன். எத்தனை கோத்திரம்? 4. 6 கோத்திரங்கள் எங்க நிக்கணும்? எந்த மலை மேல நிக்கணும்? எனக்கு ஒரு 6 பேர் இங்க வாங்க. கடை ஜெரிஷ் வாங்க, முன்னாடி வாங்க. 6 பேர் இப்படி வாங்க. படிக்கணும் நல்லா சார். 6 பேர் முன்னாடி வாங்க. இப்படி நில்லுங்க. இப்படி வரிசையா நில்லுங்க. இங்க முன்னாடி இப்படி வரிசையா நில்லுங்க. மேல ஏறுங்க பிரதர், மேல ஏறி இப்படி வரிசையா நில்லுங்க. ரைட். 6 பேர். ரைட். இன்னும் தள்ளி வாங்க பிரதர், தள்ளி வாங்க. ரைட். இப்போ இவங்க எங்க நிக்கறாங்க? கெர்சீம் மலையில நிக்கறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. சாபம் கூறப்படும் பொருட்டு ஏவாள் மலையில் ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். இன்னும் 6 கோத்திரங்கள் இங்க நிக்குது. இப்ப நாம கீழே 4 கீழே வந்துறோம். உங்களோட கூட 6 கோத்திரங்கள் இப்ப கீழே நிக்குதுன்னு அர்த்தம். சோ அது என்ன மலை? ஏவாள் மலை. இப்ப இங்க மேல நிக்கிறவங்க என்ன மலை நிக்கிறாங்க? இப்ப இவங்க வாசிக்கிறத என்ன சொல்லணுமா? கீழே பாருங்க, வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் என்பார்கள் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக என்ன சொல்லணும்? ஆமென் சொல்லணும். யாரெல்லாம் சொல்லலையோ அவன் சபிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லாதவங்க எல்லாரும் என்னவா? சபிக்கப்பட்ட. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. இப்ப இவங்க வந்து கெர்சீம் மலையில நிக்கிறாங்கன்னு நீங்க நினைச்சீங்க. கீழே இருக்கிற ஏவாள் மலையில இருக்கிறவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்க இல்ல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இங்க நிறைவேற்றுகிறாங்க. இப்ப இவங்க ஒவ்வொன்றா வாசிப்பாங்க. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆரம்பி. நீங்க கெர்சீம்ல தான் ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளர்களுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. உரத்த சத்தமா இருக்கா? உரத்த சத்தமாய். நீங்க இப்ப சத்தமா வாசிக்கலையா? நீங்க சத்தமா வாசிக்கணும் அங்க சொல்லப்படுறது. உரத்த சத்தமாய். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கிறவனுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பதில் சொல்லுங்க. ஜனங்கள் ஆமென். ஆமென். சபிக்கப்பட்டவன் சொன்னோம். என்ன சொல்லலாம்? சத்தம் பத்தல. உரத்த சத்தமாய். மழை அதிர வேண்டும். என்ன எக்கோ ஆகணும். இங்க இருந்து ஏவாள் மலையில இருந்து கெர்சீம் மலைக்கு எக்கோ ஆகணும். இன்னும் சத்தமா தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பிறனுடைய நெற்றியை ஒட்டுப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன். குருடனை வழிநடத்த செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பரதேசி திக்கற்றவன் விதவையாகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். விபச்சாரம் செய்பவன் சபிக்கப்பட்டவன். கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பரிதானம் ஆகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய காணிக்கையை வஞ்சிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நியாயமான வார்த்தைகளை கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். இப்ப கெர்சீம் மலையிலிருந்து சொல்லப்பட்ட சாபங்கள் ஜனங்கள் மீது வராதபடிக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆமென். ஆமென் அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க.
அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆமென்னா அதாவது 3 வார்த்தைகளுடைய சுருக்கம் தான் ஆமென். எல் மெலக் நேஆமென் என்கிற எபிரேய வார்த்தையினுடைய சுருக்கம் தான் அந்த ஆமென். எல் மெலக் நேஆமென் அப்படின்னா எல் என்றால் தேவன், மெலக் என்று சொல்லும்போது ராஜா, நேஆமென் என்று சொல்லும்போது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய என் ராஜா. யாரு? தேவன். தேவனாகிய கர்த்தர் என்னுடைய நீதியுள்ள நியாயாதிபதி. தேவனாகிய கர்த்தர் என்னுடைய நீதியுள்ள நியாயாதிபதியாக ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? தவறான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டார். இப்ப நாம என்ன அறிக்கை செய்தோம்? என் தேவன் ஆமென் சொல்லும்போது என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நாம அறிக்கை செய்திருக்கிறோம். இப்ப சாபம் நம்ம மேல வருமா? செஞ்சா வரும். சொல்லப்பட்ட காரியத்தை செஞ்சா வரும், செய்யலன்னா வராது. ஆகானுடைய யோசுவாவின் புத்தகத்துல நம்ம வாசித்தோம். ஆகான் ஒளிப்பிடத்துல வைத்தான். என்னத்தை வச்சான்? சாபத்தீடான பொருளை கொண்டு வந்து ஒளித்து வைத்தான். சாபம் அவனுக்குள்ளாக கடந்து வந்தது. பிரியமானவர்களே, சாபத்தை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிலேயாம் கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படியாக யார் கூட்டிட்டு வரா? பாலாக் ராஜா கூட்டிட்டு வரா. இப்ப பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்க வேண்டியவன் கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படியாக அந்த இடத்துல கடந்து வரும்போது அவன் சொன்ன வார்த்தைகள் யாவோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படியாக வந்தது? ஆசீர்வாதமானதாக மாற்றப்படுகிறது. எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? எப்படி ஆசீர்வாதமானதாய் மாறும்? சாபம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறும்? ஒருத்தருக்கு கூட வசனம் தெரிய மாட்டேங்குது. கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 12:13 நியாயத்திற்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 12:13. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நல்லா கவனிங்க இந்த பிரியமானவர்களே. நியாயப்பிரமாணம் சொல்லுவது என்ன? நீ இந்தபடி செய்தால் சாபம் வாசப்படியில் படுத்திருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணம் நம்ம எச்சரிக்கிறது. இப்ப நாம என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தை விசுவாசத்தினாலே இந்த இடத்துல இது விசுவாசத்திற்கு உரியதல்ல நியாயப்பிரமாணம். மாறாக கிறிஸ்துவினாலே கிருபையினாலே உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தினாலே இப்ப நீ என்னத்தை செய்யணும்? நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டாம். நியாயப்பிரமாண காரியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நியாயப்பிரமாண காரியத்திற்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது உனக்கு என்ன மாறுகிறது? சாபம் ஆசீர்வாதமானதாய் மாறுகிறது. எப்படி மாறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சாபமாகிய சிலுவையை இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தபடியினாலே அந்த இடத்துல சாபம் மாற்றப்படும்படியாக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எப்படி? நீ அவரை நோக்கி பார்க்கணும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்களோ, கல்வாரி சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக கடாவப்பட்ட, ஈட்டினாலே குத்தப்பட்ட, முள்முடி சுமந்த, நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைத்தார்கள். சாபம் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது. உன்னுடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது. உன்னுடைய அக்கிரமங்கள் மூடப்படுகிறது. தேவனுடைய முன்னிலையில ஆசீர்வாதமாய் நீ மாற்றப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே நீ நீதிமான் ஆக்கப்படுவதில்லை, மாறாக விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் என்ன செய்ய சொல்லுது? திருட சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் உன்னை இச்சிக்க சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் பைசாட்சி சொல்ல சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் கொலை செய்ய சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் அடுத்தவனுடைய பொருளை நாம வஞ்சிக்க சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் தேவனுக்குரிய காரியத்தை வஞ்சிக்க சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் அடுத்தவனுடைய எல்லைக்குரிய மாற்ற சொல்லுதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் தாயின் தகப்பனையும் தூஷிக்க சொல்லுதா? அம்மாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசம் நியாயப்பிரமாண காரியங்களை கடைபிடித்து நடக்க சொல்லுகிறதா இருக்கிறது. நான் முறையாக தேவனுக்குரிய விசுவாசத்தில் இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் சொன்ன காரியங்களை முறையாக நான் கடைபிடிப்பேன். இல்லை என்றால் சாபம் வாசற்படியில் படுத்தும். ஆண்டவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். ஆகான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யோசுவாவின் புத்தகத்தில் இப்ப வாசிச்சோமே, ஆகான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? சீட்டு யாருடைய பேருக்கு விழுந்துச்சு? ஆகான் பேருக்கு விழுந்துச்சு. ஆகான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் சொல்லி அங்க வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ரொம்ப முக்கியமான காரியத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட எல்லா காரியத்திற்கும் அடிப்படையாக இங்க வந்திருக்குது. நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளி என்று எண்ணப்பட்டவன் யாரு? ஆகான். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? யூதா கோத்திரத்தை சார்ந்த ஆகான் இங்கே குற்றவாளி என்று சொல்லப்பட்டு 25வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டான்? கல்லெறிந்து கொல்லப்பட்டான். நியாய பிரமாணத்தினுடைய தண்டனை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். நியாய பிரமாணத்தின் முறைமையின்படி சாபம் அவனை ஆட்கொண்டது. சாபத்தின்படி அவன் தண்டிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, அதே யூதா கோத்திரத்தில் பிறந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரே மனிதனாக பிறந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினாலே அந்த சாபம் மாற்றப்பட்டது ஆசீர்வாதமாக. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டு வருகிற ஜனங்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மீது விசுவாசம் கொண்டு வருகிற யாவர் மீதும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே யாருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த விசுவாசத்திலே கடந்து வந்து அவரை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. யூதா கோத்திரத்தை சார்ந்த ஆகான் அங்கே கல்லெறிந்து கொல்லப்பட்டான், சாபத்திற்குள்ளானவனாக மாறினான். அதே கோத்திரத்தை சார்ந்த கோத்திரத்தில் பிறந்து நம் யாவருக்கும் மீட்பை வழங்கின ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். இந்த சாபம் வேணுமா ஆசீர்வாதம் வேணுமா? இயேசுவிடம் வா, இயேசுவிடம் வா. உனக்காக எனக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவிடம் வா. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்புக்கொடு. நித்திய ராஜ்யத்திற்கு நீ தகுதிப்படு. ஆண்டவருடைய நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதோ நான் திரும்ப வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த கர்த்தர் இதோ நம்மிடத்தில் கடந்து வருவதற்குரிய அடையாளங்கள் யாவும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்து நாம் நித்திய மீட்பை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.